வெல்கம் டு அமுதம் ஆஹாரம். நான் அருணா விஜய். ஸோ எவ்ரி வீக் நான் ஒரு ரெசிபி உங்களுக்கு காமிக்கும் போது இது கிட்ஸ்க்காக, இது பார்ட்டிக்காக, இது ஸ்கூலுக்காகன்னு காமிக்கிறேன். பட் டுடே ஐம் ஷேரிங் மை ஃபேவரட் ரெசிபி. எனக்கு இண்டோ சைனீஸ் ஃபுட்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எஸ்பெஷலி தி ஸ்ட்ரீட் ஸ்டைல் மோமோஸ், ஹக்கா நூடுல்ஸ். ஐ ரியலி லவ் இட். ஸோ அது மாதிரி தான் ஒரு ரெசிபி நான் எனக்கு காமிக்க போகிறேன். பட் இது என்னோட ட்விஸ்ட்டோட இன்ஸ்டெட் ஆஃப் நூடுல்ஸ் நான் வீட்டிலேயே ஒரு மெலிசா ஸ்ட்ரிப்ஸ் செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த டிஷ்ஷோட பேர் வந்து சைனீஸ் பேல். இது எந்த வகையும் சைனீஸ் ஃபுட்டே இல்லைங்க. இது இந்தியன்ஸ் இன்வென்ட் பண்ண ஒரு டிஷ்ஷு. நம்ம இந்தியன் பேல் பூரியும் சைனீஸோட சாஸஸும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபுல்லாக கொலை பண்ணி ஒரு கொலாபரேஷன் பண்ணி அது மாதிரி தான் இன்வென்ட் பண்ண டிஷ் இது. ஸோ இட்ஸ் வெரி பாப்புலர் ஸ்ட்ரீட் ஃபுட் சைனீஸ் பேல். ஸோ கம் லெட்ஸ் மேக் திஸ் பட் மை வே. And for this, very simple ingredients. Chinese food naale main sauces da. So tomato sauce, Szechuan sauce, idu Jain da. The Jain sauces market la kadikudhu. Neenga thedna you can find out. This soya sauce. So 3 basic sauces and capsicum, green capsicum, muttagos, color capsicum, red and yellow. Idu vandu purple cabbage. Neenga white muttagos vaangreenga, idu mari color muttagosum varum. Idu purple cabbage nu solvanga. And melissa cut panna cucumber, velrika. And வெங்காயத்தாள். ஸோ பேசிக் இன்க்ரீடியன்ஸ் இது சைனீஸ் பேலுக்கு. அண்ட் மாவு, இது மேதா மாவு, நீங்கள் கோதுமை மாவும் யூஸ் பண்ணலாம். இது வச்சு தான் நம்ம தின் நூடுல்ஸ் ஸ்ட்ரிப்ஸ் பண்ண போகிறோம். இது ஆக்சுவலி ஹிந்தியில் வந்து நிம்கின்னு சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் பண்ணுற ஒரு ஸ்நாக் மாதிரி, அந்த ஸ்நாக்கோட இன்ஸ்பிரேஷன் வச்சு தான் நான் இந்த டிஷ்ஷு செய்ய போகிறேன். சைனீஸ் பேல் ஒரு கொலாபரேஷன். நான் எனக்கு ஒரு புது கொலாபரேஷனே பண்ண போகிறேன். ஸோ இது ஒரு 1 கப் மைதா மாவு, அதில் கொஞ்சமாக சால்ட். ஸோ நிறைய பேர் என்ன ஜெயின்ஸ் வந்து நூடுல்ஸ் கூட சாப்பிட மாட்டாங்க பிகாஸ் இட்ஸ் அவுட் சைட் ஃபுட்டுன்ட்டு. ஸோ இது மாதிரி நீங்கள் வீட்டிலே செஞ்சு கொடுக்கலாம். கொஞ்சமாக ஆயில் அந்த சாஃப்ட்னஸ்க்காக. ஒரு கப்புக்கு அட்லீஸ்ட் 1.5 டீஸ்பூன் ஆயில். ஆயில் போட்டுனே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த ஆயில் வந்து இந்த ஃப்ளாரோட ஃபுல்லாக கம்பைன் ஆகணும். விச் வில் கிவ் சாஃப்ட்னஸ். இதுதான் அந்த சாஃப்ட்னஸ் கொடுக்கும். நீங்கள் டெல்லி சைடில் போனீங்கன்னா மோமோஸ் இஸ் ஸோ பாப்புலர். எப்படி நம்ம இங்கே ஸ்ட்ரீட் சைடில் இட்லி தோசை கிடைக்குதோ, டெல்லியில் எவ்ரி செகண்ட் ஷாப் வந்து மோமோஸ் விற்பாங்க. அண்ட் மோமோஸ் வித் ஸ்பைசி டொமேட்டோ சட்னி, கார்லிக் சட்னி. ஸோ அண்ட் சைனீஸ் பேல் இஸ் ஒன் ஆஃப் தோஸ் டிஷ்ஷஸ் விச் அகெயின் இஸ் வெரி பாப்புலர் ஸ்ட்ரீட் ஃபுட். எஸ்பெஷலி அண்ட் கேல்கட்டாவில், பிகாஸ் ஒரு பெரிய சைனீஸ் செட்டில்மெண்ட் கேல்கட்டாவில் இருக்குது. ஸோ அவங்க வந்து காலைல நீங்கள் ரோட் சைடில் போனீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்காகவே ரோட்லேயே மோமோஸ், டம்ப்ளிங்ஸ், பாவ்ஸ் எல்லாமே அப்படியே ரோட்லேயே அவங்க செல் பண்ணுவாங்க. ஸோ இது தண்ணி போட போகிறோம். இப்போ வாட்டர் ஆட் பண்ணி ஒரு கொஞ்சம் ஸ்டிஃப் டோ, ரொம்ப லூஸ் டோ வேண்டாம், கொஞ்சம் டைட்டான ஒரு மாவு பிசையணும். ஸோ இந்த மாவு வந்து கொஞ்சம் நல்லா டைட்டாக பிசையணும். நல்லா டைட் மாவு இருக்கணும். ஸோ இந்த மாவை நான் இப்போ பிசைஞ்சாச்சு. நான் அப்படி கவர் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுக்க போகிறேன். அந்த மாவு நான் ரெஸ்ட் எடுக்கல, அந்த மாவு ரெஸ்ட் எடுக்கணும். ஸோ மீன் வாயில் நீங்கள் ஜெயின் ஹெரிட்டேஜ் சைட் பற்றி பார்த்துட்டு வாங்க. நாம் இந்த வாரம் காண இருப்பது சென்ற வாரத்தின் தொடர்ச்சியாக அரகந்தகிரி திருமடத்திலிருந்து சுமார் 1/2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திருமலை கிராமத்தையொட்டி அமைந்துள்ள மலையாகும். சோழர்கள், பிற்கால பல்லவர்கள், அதியமான் போன்ற சேரவழி மரபினர், கங்கர், சம்புவராயர் மற்றும் விஜயநகர மன்னர்கள் போன்றோரின் வரலாற்று பின்னணி கொண்டதுதான் இந்த திருமலை சமணத்தலம். கல்வெட்டு தகவல்களில் இந்த ஊரின் பெயர்கள் வைக்காவூர் திருமலை, ஸ்ரீ சைலாபுரம் அர்க்கஸ்கிரி, எண்குண இறை திருமலை என்று அழைக்கப்பட்டு வந்தது. காலப்போக்கில் மற்ற எல்லா பெயர்களும் மறைந்து தற்போது கிராமமும் மலையும் சேர்த்து திருமலை என்று அழைக்கப்படுகிறது. 1000 ஆண்டுகளைக் கடந்தும் சமணத் தொன்மையை பறைசாற்றி நிற்கும் திருமலை என்ற இம்மலைப்பகுதியானது சித்தன்ன வாசல் மலையைப் போன்று நீண்டு அமைந்துள்ளது. இந்த மலையின் தெற்கு பக்கத்தில் இயற்கையான குகைப் பகுதிகளும் நீர் சுனைகளும் உள்ளது. இதனாலேயே பழங்காலத்தில் சமணத்துறவிகள் இங்கு உள்ள பாளிகளை தேர்ந்தெடுத்து தங்கியிருந்துள்ளனர்.
இயற்கையாய் அமைந்த குகைப்பாழிகள், மன்னர் உதவி பெற்ற ஆலயங்கள், குகை கோயில்கள், பாறை புடைப்புச் சிற்பங்கள், சுதைப் புடைப்புகள், ஓவியங்கள், மலைக்கோயில்கள், திருவடிகள், கல்வெட்டுகள் என்று சமணத் தொன்மையின் அனைத்து அம்சங்களின் சங்கமமாக திருமலை விளங்குகிறது. திருமலை ஆலயங்கள் அனைத்தும் தற்போது தொல்பொருள் துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது. எனினும் அனைத்து நாட்களிலும் இங்கு வந்து வழிபாடு செய்ய அனுமதி உண்டு. மலையின் தென்கிழக்கில் அமைந்துள்ள பிரதான நுழைவு வாயில் வழியாகச் செல்லும் போது வாயிலின் இடதுபுறமாக முதலில் இடம்பெற்றிருப்பது பஞ்ச பரமேஷ்டி ஆலயமாகும். அருகர், சித்தர், ஆசாரியர், உவாத்தியாயர், சாதுக்கள் இவர்களை குறித்த சொல்லே பஞ்ச பரமேஷ்டி எனும் உயரிய ஐவராகும். சமணத்தில் வணங்கத்தக்க 5 சான்றோர்களே முதலாவதாக வணங்க வேண்டும் என்பது கோட்பாடு. அதன்படி அமைந்த இந்த பழமையான சிற்றாலய கருவறையில் ஒரு வட்டமான கருங்கல்லில் பஞ்ச பரமேஷ்டிகளை ஒரு சேர செதுக்கி வைக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற சிற்பம் தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு சமண ஆலயத்திலும் கருங்கல் அல்லது உலோகத்தால் செய்யப்பட்டு வழிபாட்டில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக நாம் காண்பது மகாவீரர் ஆலயத்திற்கு அமைக்கப்பட்ட கோபுரம். இந்த கோபுரமானது 3 நிலைகளை உடையது. இதற்கு நிலைமாடங்களும் 3 உள்ளது. இதில் காணப்படும் சமண உருவங்கள் சிதைவுடன் காணப்படுகிறது. புதுப்பிக்கும் போது கூட முழுமையாக செய்து முடிக்கப்படவில்லை. இந்த கோபுரத்தை கடந்து உட்புறமாக சென்றால் எதிர்ப்படுவது மகாவீரர் ஆலயம். இந்த ஆலயம் கிபி 15ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. இது கருவறை, அர்த்த மண்டபம், மகா மண்டபம், முன் மண்டபம் ஆகிய அமைப்புகளை உடையது. மூலவரான மகாவீரரின் சுதைச் சிற்பமானது சுண்ணாம்பு மற்றும் செங்கற்களைக் கொண்டு சுமார் 5 அடி உயரத்தில் செய்யப்பட்டுள்ளது. இவரது இருபுறமும் சாமரம் வீசுபவர்களின் சுதைச் சிற்பம் பெரிய வடிவத்தில் காணப்படுகிறது. கருவறை வண்ண ஓவியங்கள் நிறைந்து காணப்படுகின்றன. கருவறையின் வெளியே இலாஞ்சனம் இல்லாத மகாவீரரின் கற்சிலை ஒன்று உள்ளது. இச்சிலையின் சிற்ப வேலைப்பாடுகள் நிறைவாக இல்லை. இந்த சிலை இடம்பெற்றுள்ள அர்த்த மண்டபத்தை அடுத்து காணப்படும் மகா மண்டபமானது 3 வரிசையில் 4 தூண்கள் கொண்டுள்ளது. அதேபோல முகமண்டபமும் 12 தூண்களுடன் காணப்படுகிறது. இத்தூண்களில் வாழை மரம், சங்கு, சக்கரம், கும்பம், மலர்கள் மற்றும் ஒரு அரச குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு ஆண் அவரது எதிர்த்தூணில் உள்ள ஒரு துறவியை வணங்குவது போன்ற புடைப்புச் சிற்பங்கள் காணப்படுகின்றன. இந்த ஆலய விமானத்தில் உள்ள சிகரத்திற்கு ஒரு சிறப்பு உண்டு. இதன் நாற்புறமும் இலாஞ்சனை இல்லாத 24 தீர்த்தங்கரர்களது திருவுருவங்கள் நிறுவப்பட்டுள்ளது. இந்த ஆலய விமானம் நாற்சதுர அமைப்பான நாகரா விமானம் என்ற வகையைச் சேர்ந்தது. இதன் சிகரம் 3 அடுக்குகளால் ஆனது. கிழக்கிலும் மேற்கிலுமாக பக்கத்திற்கு 4 தீர்த்தங்கரர் திருவுருவங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. அதேபோல வடக்கிலும் தெற்கிலுமாக பக்கத்திற்கு 8 தீர்த்தங்கரர்களின் உருவங்கள் வைக்கப்பட்டுள்ளன. 24 தீர்த்தங்கரர்களும் இந்த சிகரத்தில் எழுந்தருளி உள்ளனர் என்பது சிறப்பு. மகாவீரர் ஆலய கோபுரத்திற்கு முன்பாக மண்ணில் புதையுண்ட நிலையில் தெரியும் பாறையில் உள்ள கல்வெட்டில் கணிசேகர மறு பொற்சூரியன் என்ற பெயர் கொண்ட குணவீர மாமுனிவன் இங்குள்ள வைகை மலை ஏரிக்கு கலிங்கு, அதாவது மதகு ஒன்று கட்டினார் என்று செதுக்கப்பட்டிருக்கிறது. இக்கல்வெட்டு ராஜராஜ சோழன் காலத்தில் பொதுவொளி 1006ஆம் ஆண்டில் வெட்டப்பட்டதாகும். இதில் சொல்லப்பட்ட கணிசேகர என்பது ஜின சாதுக்களின் தலைவர் என்று பொருளாகும். மகாவீரர் ஆலயத்திலிருந்து குந்தவை ஜினாலயத்திற்கு செல்லும்போது அங்குள்ள படிகளின் கீழாக வலதுபுறம் புதைந்து கிடக்கும் பாறையில் காணும் கல்வெட்டு ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து பங்கள நாட்டு நடுவில் அமைந்த முகை நாட்டைச் சேர்ந்த வைகாவூர் திருமலையின் தேவர்க்கு இளையமணி நங்கை என்பார் வைத்த நந்தா விளக்கு ஒன்றும், இதன் செலவுக்காக நிலத்தை திருத்த கொடுத்த காசு 20 ஆகும் என்கிறது. மேலும் இங்கு பள்ளியுடைய ஆரம்ப நந்திக்கு
இன்னொரு நந்தா விளக்கை பல்லவ பேரரசி சின்னவையார் வழங்கி அதற்கு செலவு செய்யும் பொருட்டு 60 காசும் வழங்கியிருக்கிறார் என்ற செய்தியையும் தருகிறது. இதில் குறிப்பிடப்படும் திருமலையின் தேவர் நேமிநாதரே என்றும் ஆரம்ப நந்தி என்பது இங்கு ஆலயத்தில் முதன்முதலாக வைக்கப்பட்ட தேவரையே குறிப்பிடுகிறது என்பதும் தெளிவு. இக்கல்வெட்டு சோழ பேரரசன் ராஜேந்திர சோழனின் காலத்தில் பொதுவூழி 1024 எழுதப்பட்டதாகும். மேலும் இக்கல்லெழுத்துக்கள் குந்தவை ஜினாலயம் கட்டப்பட்ட பிறகே செதுக்கப்பட்டிருக்கிறது. அதோடு இக்கல்வெட்டின் காலத்திற்கு சில ஆண்டுகளுக்கு பின்னரே பாறை சிற்பங்கள் உண்டாக்கப்பட்டன என்பதையும் கருத்தில் கொண்டால் ஆரம்ப நந்தி என்பது குந்தவை வைத்த நேமிநாதர் சிற்பத்தையே குறிக்கும் என்பது தெளிவாகிறது. குந்தவை ஜினாலயம் பொதுவூழி 11ஆம் நூற்றாண்டில் ராஜேந்திர சோழன் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. பின்னர் பலமுறை மறு கட்டமைப்பு செய்யப்பட்டது. இந்த ஆலயம் கருவறை, இடைநாழி, அர்த்த மண்டபம், மகா மண்டபம், முன் மண்டபம் ஆகிய பகுதிகளை அடக்கியது. இதில் கருவறைக்கு அடுத்தாற்போல் காணும் மண்டபங்களில் வைக்கப்பட்டுள்ள உருளை தூண்கள் மட்டுமே சோழர்கால தூண்களாகும். அதன் பல தூண்களும் கட்டுமான கற்களும் புனரமைப்பு செய்யும் போது இடம்பெயர்ந்துள்ளன. கருவறையின் மேற்பகுதியில் அறுகோண வடிவில் 6 பட்டைகளாக செங்கற்கள் பதிக்கப்பட்டுள்ளது. இத்தகைய அமைப்பானது குந்தவை இவ்வாலயத்தை கட்டியபோது சிகரம் இருந்திருக்கக்கூடும் என்ற எண்ணத்தை தோற்றுவிக்கிறது. கருவறையில் குன்றினில் அமர்ந்த குருவாய் இருப்பவர் நேமிநாதர் ஆவார். சுமார் 4 அடி உயர இந்த கற்பலகையானது உட்குழிந்த நிலையில் செதுக்கப்பட்டிருக்கிறது. பீடத்தில் இலாஞ்சனை எதுவும் இல்லை. உருவம் சற்று பருத்த நிலையில் செதுக்கப்பட்டுள்ளது. மூலவரின் பின்னணியில் அரைவட்ட பிரபை காணப்படுகிறது. அதன் மேலே உள்ள முக்குடை சற்று சதுரமான வடிவில் உள்ளது. இதே அமைப்புடைய முக்குடை இவ்வாலயத்தின் வடக்கே காணும் பாறை சிற்பத்தில் உள்ள நேமிநாதருடைய முக்குடையிலும் காணலாம். கருவறைக்கு வெளியே வந்தால் அங்கு ஒரு பழைய பெரிய மூலவர் சிலை இருப்பதை காணலாம். இதுவே இவ்வாலயத்தை குந்தவை கட்டியபோது வைக்கப்பட்டிருந்த மூலவர் நேமிநாதரின் சிற்பமாகும். இச்சிற்பம் அமைந்துள்ள கற்பலகை சுமார் 5½ அடி உயரமும் 4½ அடி அகலமும் கொண்டது. இதன் வேலைப்பாடு பொதுவூழி 11ஆம் நூற்றாண்டுக்கு உரியது. இப்பெரிய சிற்பத்தின் இடது தொடைப்பகுதியில் சிதைவும் வலது தோள்பட்டை அருகே விரிசலும் ஏற்பட்டதாலேயே இதனை இங்கு இடம்பெயர்ந்து நிறுவி உள்ளனர். சேதமுற்ற இச்சிற்பத்தில் கூட ஒரு சிறப்பம்சம் உண்டு. இதில் பகவான் நேமிநாதரின் தலைக்கருகே அவர் மூங்கில் மரத்தடியில் அமர்ந்து தியானத்தில் இருந்தபோது உயரிய கேவல ஞானம் எனும் பூரண அறிவு பெற்றதை நினைவுபடுத்தும் பொருட்டு சில மூங்கில் கீற்றுகள் செதுக்கப்பட்டுள்ளதை காணலாம். இவ்வமைப்பை வேறு எங்கும் காண இயலாது. இந்த நுணுக்கமான அமைப்பை கண்டு வெளியிட்டவர் பேராசிரியர் டாக்டர் ஏகாம்பரநாதன் ஆவார். இங்கு பிரம்மதேவருக்கு ஒரு கற்சிலையும் ஜுவாலா மாலினி யட்சிக்கு ஒரு கற்சிலையும் உள்ளன. இதில் எண்கரம் விரித்து நிற்கும் ஜுவாலா மாலினியின் வடிவம் எழிலுற காணப்படுகிறது. இந்த மாவு நல்லா ரெஸ்ட் ஆயிருக்கு, நல்லா டைட் ஆயிருக்கு. ஆவாஜ் மத் கரோ. திருப்பி 2 மினிட்ஸ் நல்லா நீட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாவு நம்ம ரெடி ஆயிடுச்சு. 3 போர்ஷன்ஸில் கட் பண்ணிக்க போகிறேன். விச் இஸ் எனக்கு ஈஸியாக இருக்கும் ரோல் பண்ணுறதுக்காக. ஒரு நல்ல தின் சப்பாத்தி மாதிரி ரோல் பண்ண போகிறேன். இதை நான் கவுண்டர்லேயே பண்ண போகிறேன், பிகாஸ் எனக்கு பெரிய சப்பாத்தி மாதிரி பண்ணணும். இது கொஞ்சம் டைம் கன்சியூமிங் டாஸ்க், கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் வீக்கெண்ட்ஸில் ஃப்ரீயாக இருக்கும்போது இது பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
இப்போ பார்க்கலாம், நான் ஒரு நல்ல பெரிய ரோல் பண்ணியிருக்கேன். இது ஒன்றும் ஷேப்பாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. எனிவே இதை கட் தான் பண்ண போகிறோம். ஒன்ஸ் யூ ஹவ் ரோல் லைக் திஸ், மெலிசா, ரொம்ப மெலிசா நூடுல்ஸ் மாதிரி இதை நான் கட் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி மெலிசா நூடுல்ஸ் மாதிரி ஃப்ரை பண்ணி கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அண்ட் இது டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ இது கொஞ்சம் பேஷன்ஸ் வேணும், பட் டெஃபினெட்லி அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ இட்ஸ் வர்த் த எஃபர்ட். You see that? This is like almost as good as eating homemade noodles. So oil கொஞ்சம் ஹீட்டாக இருக்குது. இதை நான் இப்போ டீப் ஃப்ரை பண்ண போகிறேன். நீங்கள் இந்த நூடுல்ஸ் வச்சு செய்யலாம். நீங்கள் நூடுல்ஸ் பாயில் பண்ணி கூல் டவுன் பண்ணி அதில் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி டீப் ஃப்ரை பண்ணலாம். பட் சில பேர் நூடுல்ஸும் சாப்பிட மாட்டாங்க. ஸோ இது நல்ல ஒரு ஆல்டர்னேட்டிவ் இது. ஸோ நீங்கள் பார்க்கலாம், இது நான் ஒரு மீடியம் ஃப்ளேமில் டீப் ஃப்ரை பண்ண போகிறேன். கேர்ஃபுல்லாக இது ஆயிலில் விடுங்க. இது ரொம்ப தின்னாக இருக்கிறதுனால ரொம்ப குவிக்காக டீப் ஃப்ரை ஆகிடும். ஸோ ஜஸ்ட் பி கேர்ஃபுல். எவ்வளோ ஈஸி ஆல்டர்னேட்டிவ் இல்லை, நூடுல்ஸ் சாப்பிட்லாம், எப்படி கூட செஞ்சு சாப்பிட்லாம். இது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஹாஃப் அண்ட் ஹாஃப் கோதுமை மாவு ஹாஃப் மைதா மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஆனால் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஸோ விச் இஸ் கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் அப்படி கூட. ஸோ நான் இது வீட்டில் செய்யும்போது 1 day ப்ரையரே இது ஃபுல் ஒரு பாக்ஸ் நிறைய செஞ்சு வச்சுடுவேன். பசங்க அந்த ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிடுவாங்க, அந்த சைனீஸ் பேலையும் யூஸ் ஆகிடும். அண்ட் யூ கேன் see இந்த நூடுல்ஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு. பியூட்டிஃபுல்லான லைட் ப்ரௌன் கலர். அண்ட் தட்ஸ் த கலர் வி வாண்ட். ரொம்ப டார்க்காக பண்ணிடாதீங்க, ஒரு கசப்பு டேஸ்ட் வந்துடும். இது மாதிரி நான் இப்போ ஃபுல்லாக டீப் ஃப்ரை பண்ணி ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி என்னோடய ஹோம்மேட் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது டீப் ஃப்ரைட் நூடுல்ஸ் ரெடி. இது ஸோ டேஸ்டி அஸ் அ ஸ்நாக். நீங்கள் ஒரு வாட்டி சாப்பிட்டீங்கன்னா அப்படியே சாப்பிட்டே இருப்பீங்க. இது பர்ஃபெக்ட் ஸ்நாக் ரெசிபி கூட. ஸோ வாங்க அதை அசெம்பிள் பண்ணலாம். சைனீஸ் பேலில் குக்கிங் எதுவுமே இல்லை, இதுதான் மெயின் குக்கிங். இது நீங்கள் ப்ரீவியஸ் டே பண்ணி வச்சிட்டிங்கன்னா இப்போ எல்லாமே மிக்சிங் தான். ஸோ கொஞ்சமாக பர்பிள் கேபேஜ், நீங்கள் வெங்காயம் சாப்பிட்றீங்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நார்மல் முட்டைகோஸ் க்ரீன் ஒன், கலர் பெல் பெப்பர்ஸ், இது வந்து ரெட் கலர், இது எல்லோ, கொஞ்சமாக க்ரீன் கேப்சிகம் அண்ட் எல்லாமே சாஸஸ். ஒரு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ். இது எல்லாமே ஜெயின் சாஸஸ் மார்க்கெட்டில் கிடைக்குது. நீங்கள் ஆன்லைன் கூட ஆர்டர் பண்ணிக்கலாம். இது ஷெஸ்வான் சாஸ் 1 teaspoon. இது கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்கும். 1 teaspoon சோயா சாஸ், கொஞ்சமாக பிளாக் பெப்பர், ஜஸ்ட் பிஞ்ச் ஆஃப் சால்ட். ஏன்னா எல்லா சாஸஸ்லையும் சால்ட் இருக்கும். ஸோ சால்ட் பார்த்து ஆட் பண்ணுங்கள். ஜஸ்ட் கொஞ்சமாக சால்ட் வேணும். And now we'll mix everything. So this is Chinese bale. Normal bale பூரியில் வந்து ஸ்வீட் சட்னி green சட்னி எல்லாம் ஆட் பண்ணுவாங்க. ஸோ சைனீஸ் பேல் என்னென்னா எல்லாமே சைனீஸ் சாஸஸ் வெஜிடபிள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் நம்ம பொரி போடுறோம் இல்லைனா அதுக்கு பதிலாக இதை ஆட் பண்ண போகிறோம். Just want to give it a quick taste. பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ யூ கேன் சி எல்லா வெஜிடபிள்ஸ் பேசிக்லி ஆட் பண்ணி வச்சுருக்கோம். அவ்வளோதான்.
அண்ட் நான் செஞ்சு வச்சிருக்கப்போ நூடுல்ஸ் ஃபைனலி இது வந்து ஜஸ்ட் பிஃபோர் சர்விங் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் பிஃபோர் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அது சாகி ஆகிடும், நல்லா இருக்காது. ஸோ இந்த ஹேண்ட்ஃபுல் அவ்வளோதான் எனக்கு வேணும். இப்போ இந்த ரெசிபிக்கு கொஞ்சமாக இந்த நூடுல்ஸ் மிக்ஸ் பண்ண போகிறேன். I can't tell you எவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுன்ட்டு. If you're like me who loves Chinese food, நீங்கள் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணியே பார்க்கணும். And plating. And we have the most delicious Chinese bale ready. I mean, Chinese food ஒரு different feeling. I mean, இட்லி தோசை எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் எனக்கு Chinese food ஒரு ஸ்பெஷல் sweet spot. And lots of spring onions. And there you have it, my style Jain version Chinese bale. I can promise you நீங்க ஒரு வாட்டி இதை ட்ரை பண்ணீங்கன்னா there is no going back. நீங்க next time மார்க்கெட்ல நூடுல்ஸ் கூட வாங்க மாட்டீங்க. This is so good. I'm just going to taste it now. Sweet, spicy, crunchy, everything together. So கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. Meet you again next week with another fab recipe.